சரியா? நான் ஒரு 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 ஊழியர், ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு பணியாளர். ஆனால் நிறைய நாட்டுப்பற்று, சமூகப்பற்றெல்லாம் உடையவன். சரியா? ஒரு பப்ளிக்கு வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதை நான் விரும்பக்கூடியவன். ஏன்னா அதை தான் கடவுள் போதிக்கிறாரு, கடவுள் வசனம் அதை தான் சொல்லுகிறது. நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லுதான். அதை நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது பாவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் பல நூறு முயற்சிகளை செஞ்சு எப்படியாவது வாலிப பிள்ளைங்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும், நிறைய திட்டங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஒரு நாலு நேரம் வரும். அப்போது நாங்கள் வந்து உங்களுக்கு நிறையா அதற்கான வழிமுறைகளை செய்து கொடுப்போம். இப்போ நீங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மன பார சுமையாக நீங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க உங்களை எவ்வளவோ முயற்சி பண்ணி படிக்க வச்சுட்டாங்கல்ல, எவ்வளோ காசு பணம் செலவு பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கடனெல்லாம் வாங்கி லோன் வாங்கி குழுவில் லோன் வாங்கி நகையெல்லாம் அடமானம் வச்சு வீட்டு பட்டாவை கொண்டு அடமானம் வச்சு உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. உங்களுக்கு நல்ல ஆண்ட்ராய்டு ஃபோனு, அதை நிறைய பேர் ஐஃபோன் வச்சுருக்கிறீங்க, நிறைய விலை உயர்ந்த ஃபோன் வச்சுருக்கிறீங்க. அதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தது? உங்கள் அம்மா அப்பா வாங்கி கொடுத்தது. பைக் வந்துட்டு பாருங்களேன், நீங்கள் ஒரு சாதாரண பைக், இப்போ நானெல்லாம் அதாவது 1997 வந்துட்டு ஒரு பைக் வாங்கினேன். அந்த பைக்கு வந்து 27,000 ரூபா. அதுக்கப்புறம் வந்துட்டு அது இந்த சுசுகி சாம்ராய் அப்படின்னு சொல்லி ஒரு பைக் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு Yamaha RX 100 பைக் வாங்கினேன். அப்படி அதெல்லாம் வந்துட்டு சின்ன விலை தான். ஏன்னா இன்றைக்கி வாங்கக்கூடிய பைக்கினுடைய விலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 லட்சம் 5 லட்சம் விலை சொல்கிறாங்க. அது ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கினாலுமே குறைஞ்சது எப்படியும் 2 லட்ச ரூபா, 2,4 லட்ச ரூபா, அல்ல 1,4 லட்ச ரூபா, 1 லட்சம், 1,10,000 கொடுக்கணும். ஏன்னா பவர் கூடின வண்டி எல்லாமே, சென்சர் வண்டியெல்லாம் இப்போ இன்றைக்கி போட்டாங்க. அதனால் எல்லாம் வாலிப பசங்க அதை தான் விரும்புகிறாங்க. சரியா? அப்போ அப்படி பைக்கெல்லாம் ஒருவேளை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், அல்லது உங்கள் பெற்றோர் வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த கடனை யார் கட்டுறா? அவங்க தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ வட்டி போடுறாங்க, அதுக்கு எவ்வளவு அவங்க கரையை செலுத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒருவேளை உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த பெற்றோர் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு தெரியாமல் அவங்க உங்களை வருத்தப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி உங்களை கஷ்டப்பட்டு அவங்க உங்களுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, உங்களை படிக்க வச்சுருக்கிறாங்க, உங்களுக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் உங்களுடைய இன்கம் அப்படிங்கிறது உங்கள் அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு? சரியா? அல்லது நீங்கள் போகக்கூடிய சர்ச்சைக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, அல்லது சமூகத்தில் வந்து